ரிஷபராசிக்காரர்களுக்கான மாசி மாசமாலான நானே நானா அதான் குருஜி, இதுக்காக தான் வந்தேன். ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத அப்படியே புட்டு வைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ராசியிலே குரு எனக்கு கிடைக்காததை அடையிறதை விட வேற என்ன சுவாரஸ்யம் இருந்து விட முடியும்? ஸோ 11ஆம் வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்கும்பொழுது பிளான் பண்ணுங்க. நான் என்னைக்குமே ஒன்று சொல்ல, பிளான் டூ ஒர்க் ஆக்ட் மாதிரி தான். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கான மாசி மாசமாலான நானே நானா அதான் குருஜி, இதுக்காக தான் வந்தேன். காலங்காத்தால எந்திரிச்சோன்னா உங்க பதிவை பார்க்கறதுல ஒரு மன நிறைவு. சார், நிறைய பேர் என்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டரா யூஸ் பண்றாங்க. யூ நோ ஒன் திங், உலகமெங்கும் இருக்கும் நாடுகளில் நிறைய பேர் அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா, மனசு சரியில்லைன்னா என் பதிவை போட்டு கேட்கறதா சொல்றாங்க. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் பி சுசீலாவுக்கு அப்புறம் உங்களோட பதிவை போட்டு நீங்க சொல்ற ஜோகை கேட்டதா எனக்கு சிரிப்பு வருது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கற்றுக்கொண்ட இந்த ஜோதிடம் எனும் அருங்கலை, இந்த ஜோதிடம் எனும் ஒரு சர்க்கஸ் விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யானையை போல் நான் உணர்கிறேன். ஒரு விகடகவியை போல் நான் உணர்கிறேன். என்னை வச்சு நீங்க பந்து விளையாட்டு சிரிச்சுக்கிறீங்க. இதனால் இந்த யானை கொன்றும் இல்லை. நீங்க பிள்ளைகளே, நீங்கள் சிரித்திருந்தால் போதும். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க போதும். சார், இன்னைக்கு நாளில் சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். சார், குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறான் சார் யாரும். வாக்கிங் போனேன் சார், வாக்கிங் போனால் குட் மார்னிங் சொல்றது கிடையாது. யாரும் யாரை பார்த்து குட் மார்னிங் சொல்றது கிடையாது. குட் மார்னிங் சொன்னால் மனசு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. யாரை பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றது இல்லை, மகிழ்ச்சியை கொண்டாடுறது இல்லை. நமக்கு என்ன சார் ப்ராப்ளம்? நம்மளாம் ஏன் இப்படி ஆயிட்டோம்? மனநோயாளிகளாவே மாறிட்டோமே. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத அப்படியே புட்டு வைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ராசியிலே குரு உட்காந்து 5, 7, 9 பார்க்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுத்துருவார். இந்த மாதம் கொடுத்துருவார். இந்த குரு பகவானை ரொம்ப நாள் நம்ப முடியாது. ரொம்ப நாள் போனா திரும்பாது, பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ராசியில் குரு வந்த இந்த நல்ல நேரங்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ இந்த 2 மாதத்தில் எது ஏப்ரல் மேக்குள்ள குரு பகவான் நவர்றதுக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் 5, 7, 9 பார்த்துட்டார். புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், அதே மாதிரி பாக்யஸ்தானம் 3த்தையும் பார்த்துட்டார். கவலையே பட வேண்டாம். உங்க காட்டுல மழை, அடடா மழைடா அடமழடா, உங்க காட்டுல மழை, உங்களை அடிச்சுக்க முடியாது. ஸோ அப்போ 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 11ஆம் வீட்டிலே உங்களுக்கு 4 கிரகங்கள் சேருகிறது. 10ஆம் வீட்டிலே சனி பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருந்தால் போதும், ஒரு பாவி இருந்தால் போதும், அரசனை போல் யோகம் உண்டு. அரசனை போல் யோகம்னா என்ன? நல்ல மெத்த, நல்ல கட்டில், நல்ல சாப்பாடு, நல்ல ஜம்முன்னு. அப்புறம் குருஜி வேற ஏதாவது? நான் உருப்படுறதை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போது 2, 3 நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அரசனை போல் அவ்வளோ பெரிய ஆளாயிருவீங்க. வாழ்க்கை டக்குன்னு மாத்திர பவர் 2 பேருக்கு உண்டு. ஒன்று சனி நினைத்தால் மாற்றலாம், அல்லது குரு நினைத்தால் மாற்றலாம். சனி நினைச்சா எவ்வளோ பெரிய கர்வி, எவ்வளோ பெரிய ஆள், யானை மேலேருந்து கீழே விழு வச்சுருவார். கீழே விழு, ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்து வா அப்படின்னு. ஏன்னா யானை மேலே கூப்பிட்டு வந்தீங்க, நடந்து வாடா அப்படின்னு நடக்க வச்சுருவார். சனி நினைச்சா என்ன வேணா செய்வார். குரு நினைச்சா நடந்து போயிட்டு இருந்த உடனே அப்படியே ஒரே தூக்கி யானை தூக்கி மேலே வச்சிடும். யானை மேலே உட்காந்து வருவீங்க. குரு நினைச்சா யானை மேலே வரலாம், சனி நினைச்சா யானை மேலேருந்து கீழே ரோட்டில் நடந்து வரலாம். 2த்தையும் முடிவு பண்ணுறது உங்களோட பாவமும் புண்ணியமும் தான். அப்போ 10லே சனி பகவான் இருக்கும்போது பலவிதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சார், உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா இப்படி டெவலப் ஆகலாம், அப்படி பண்ணோம் அப்படி சொல்லும். இதுதான் உருப்படுறதுக்கான வழி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே 2 பேர் கெட்டு போயிடுவான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், யார் 2 பேர் கெட்டு போவான்னா, ஒருத்தன் எல்லார் சொல்றதையும் கேட்குறவன் கெட்டு போயிடுவான். எல்லாரும் சொல்றதையும் கேட்கக்கூடாது. இன்னொருத்தன் யார் சொல்றதையுமே கேட்க மாட்டான், அவனும் கெட்டு போயிடுவான். இந்த 2 பேர் தான் உலகத்தில் கெட்டு போயிடுவாங்க. எல்லார் சொல்றதையும் கேட்டாலும் கெட்டு போயிடுவீங்க, யார் சொல்றதையும் கேட்கலனாலும் கெட்டு போயிடுவீங்க. இங்கே 2 பேர் தான் கெட்டு போவாங்க. அதே தான் நானும் சொல்றேன். அத்தம்மா சொன்னாங்கோ, பெரியவங்க ஆழமா சொன்னாங்க. அத்தையா நான் தண்ணி ஊற்றி லைட்டா சொன்னாரு.
தண்ணி ஊற்றி லைட்டாக சொல்லும்போதே கேளுங்க. 10லே சனி பகவான் வரும் பொழுது தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க, அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை நோக்கி முன்னேறுங்க. ராம்ஜியை கூப்பிட்டு திடீர்னு நீங்கள் நாயனை வாசிக்க விட்டிங்கன்னா தெரியாது, எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். அதுக்கு இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க வாசிப்பாங்க. அப்போ அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. நிறைய பேர் பெருமைக்கு கார் வாங்கி 35 லட்சம் 40 லட்சம் கார் வாங்கி வீட்டில் வச்சுருக்கான், ஓட்டவும் தெரியாது. சண்டே ஆனால் வெளியே போகிறதுக்கு ஒன்று நேரம் இருந்தால் தானே, நீ இருக்கிற டயர்டுக்கு ஒன்றை யாராவது கூப்பிட்டு போனால் உண்டு. அப்போ தான் நம்ம ஒய்ஃபு நம்மளும் டிரைவராக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வண்டி ஓட்டுங்க, உங்கள் பக்கத்தில் வர்றதே ஒரு சந்தோஷம். ஆமாம், சந்தோஷம். என்றென்றும் பொன்னகை, அது மாரி ஹாப்பி. டயர்டாக இருக்கடா, தூக்கமாக வருதுடா. அப்போ தான் உங்கள் குழந்தை 4-5 அசைன்மெண்ட் கொடுக்கும். N4 பீச்சுக்கு போக சொல்லுவோம், ஒரு 24 வேலை கொடுக்கும். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரியாத வேலையை செலவு பண்ணாதீங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து உங்களை செலவு பண்ண வைப்பார். அந்த செலவில் ஈடுபடாதீங்க. அதுக்கு பதிலாக தெரிஞ்ச வேலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது வருதோ அதை பாருங்க. 11ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள் வந்துட்டாங்க. யாரு? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இதை விட நல்ல விஷயம் ஒன்று இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. இதை விட சூப்பரான விஷயம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே லாபஸ்தானத்தில் வந்து விட்டது. 11ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அதற்கு எந்த தோஷமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இத்தனை கிரகங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது சகல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. 2-5 கூடிய புத பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டு ப்ரமோஷன் வரப்போது, கம்பெனியில் ரெஸ்பெக்ட் அதிகமாக போகுது. உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்களாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்களை பார்த்து சிரித்தவங்கலாம் உங்களை பார்த்து வணங்குவாங்க. பரவாயில்லையே, நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்கம்பாங்க. இந்த உலகம் இருக்கிறதே, இந்த நாக்கு இருக்கிறதே சொல்லுவாங்க, நரம்பில்லாத நாக்கு, எலும்பு, அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே இந்த நாக்கு பேசுகிறவங்கெல்லாம் யாரெல்லாம் ஹட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா அவங்களுக்கு கொடுக்குற சரியான தண்டனை. வாழ்க்கையிலே நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் நடக்கலையோ அதை விட்டுறக்கூடாது. அதை அடைவதை விட வாழ்வில் வேற என்ன சுவாரஸ்யம் இருந்து விட போகிறது? வாழ்க்கையின் சுவாரஸ்யமே நமக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ அதை அடைவதில் தான் இருக்கிறதுங்கிறார். அதை அடைவதை விட வேற என்ன சுவாரஸ்யம் இருந்துட போகுது வாழ்க்கையில? எனக்கு கிடைக்காததை அடையிறதை விட வேற என்ன சுவாரஸ்யம் இருந்து விட முடியும்? ஸோ 11ஆம் வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது பிளான் பண்ணுங்க. நான் என்னைக்குமே ஒன்று சொல்லுவேன், பிளான் டூ ஒர்க் ஆக்ட் மாதிரி தான். இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இந்த செயல்படுத்துறீங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் ஏர்னிங்ஸை பார்க்குறீங்க, எல்லாமே டார்கெட் தான். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது எல்லாருமே 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து விட்டார்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, 4 ஆசீர்வாதம். ட்வின்ஸ் பேபி பிறகுற அளவுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா ராசிலே குரு வேற இருக்கார். எல்லாருமே சேர்ந்து 5ஐ பார்க்கும் பொழுது பிள்ளை பிறப்பு, குழந்தைங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி மகா சனீஸ்வர யாகம் நடக்கவிருக்கிறது. உங்களுக்காகத்தான் செய்கிறோம். நங்கநல்லூரில் நடக்கவிருக்கிறது. இதில் கலந்து கொள்பவர் அத்தனை பேருக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம். லட்சார்ச்சனையும், லட்ச ஹோமம், ஆவர்த்தி ஹோமம் பண்ணுறோம், ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம். உலக நாடுகளிலிருந்துலாம் வருகிறார்கள். அதனால் இதில் கலந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணணும் அதில் கலந்துக்கிறதுக்கு? கீழே போட்டிருக்க நம்பரில் கேளுங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுங்க, பொருட்களாக கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.